நண்பா, நான் தான் ரூபி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ட்ராஷை பற்றி பார்க்க போகிறோம். தட்ஸ் மீன் குப்பையை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாடுமே இந்த குப்பையை டிஸ்போஸ் பண்ணுற பலாடப்பட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கண்ட்ரி இந்த குப்பையை டிஸ்போஸ் பண்ணுற ரொம்ப ஈஸியாகவும் என்விரான்மெண்ட் என்ன ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட கண்ட்ரியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங் இந்த லைக் பண்ணுங்கள், இல்லை டிஸ்லைக் பண்ணுங்க, கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதுக்குன்னு. ஸோ இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் அங்கே போகிற வீடியோ ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஒரு குப்பையை உருவாக்குறது ரொம்ப ஈஸி. தட்ஸ் மீன் ஒரு பிளேஸை குப்பையாக்குறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை க்ளீன் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாம் மொனக்கடையில் ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்கிட்டு அதை ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்ம எல்லாரும் அதை சிப்ஸை காலி பண்ணுவோம். காலி பண்ண உடனே அந்த சிப்ஸ் பாக்கெட்டை நம்ம அப்படியே ஒன்று ரோட்டில் போடுவோம், இல்லை எங்கேயா தூக்கி எரிஞ்சிட்டு போவோம். ஒருவேளை யாரோ குப்பை தொட்டி இருக்கிற குப்பை தொட்டி வெளியே போகும். இல்லைனா க்ளீன் பண்ணுறவங்க அந்த குப்பையை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு வேர் ஹவுஸ், அதாவது வேர் ஹவுஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு குப்பை கிடங்குல தூக்கி அந்த குப்பையை எல்லாத்தையும் போட்டுருவாங்க. தட்ஸ் மீன் சிட்டியில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து ஒரு குப்பை கிடங்குல தூக்கி போடுறதுக்கு நார்மல் ப்ராசஸ் டைம் எவ்வளோ ஆகும்னா 1 வீக் வரை ஆகும்னு சொல்கிறாங்க. கேட்கவே உங்களுக்கு ஆச்சரியம் இல்லை, ஆனால் இதாங்க உண்மை. 1 வீக் வரை ஆகும் நம்ம இந்தியாவில். ஸோ இந்த குப்பை கிடங்குல போட்டோன்னே ஹப்பாடா வேலை முடிஞ்சிச்சு, இனி யாருக்கு இந்த டேமேஜ் இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தாங்க நம்ம முட்டாள்கள் ஸ்டார்ட் ஆகுது. குப்பை கடங்களை போட்ட உடனே குப்பையோட அந்த நச்சு எதுவுமே முடிஞ்ச மாதிரி இல்லை. ஏன்னா குப்பை கடங்களை போட்டதுக்கப்புறம் அதோட செகண்ட் பார்ட்டே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரியில் குப்பைகள் அதிகமாக இருந்தாலும் அதை ரீசைக்கிள் பண்ணுற அந்த ப்ராசஸ் ரொம்ப கம்மி. தட்ஸ் மீன் இப்போ 80% ஆஃப் குப்பை இருந்துச்சுன்னா அதில் வெறும் 10% ஆஃப் குப்பையை மட்டும்தான் ரீசைக்கிள் பண்ண முடியும். ஸோ மிச்ச குப்பைலாம் அப்படியே இருக்கும். அது பாதி டீகம்போஸ் ஆகும், பாதி டீகம்போஸ் ஆகாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே டீகம்போஸ் ஆகாத நிலைமையில தான் இருக்கும். நம்ம வாங்கின அந்த சிப்ஸ் பேக்கெட் டீகம்போஸ் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 வருஷம் மட்டும் ஆகும்னு சொல்கிறாங்க. இதே நம்ம வாங்கின ஒரு சாதாரண சிப்ஸ் பேக்கெட் இருக்கிறான், இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் பாட்டில், இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் டீகம்போஸ் ஆக பல வருஷம் எடுத்துக்கும். இந்த இன்பிட்வீன் கேப்பில் அது டீகம்போஸ் ஆகிற வர அந்த நிலத்தை சுற்றியும் சரி, அந்த என்விரான்மெண்ட்டு பல பொல்யூஷன்ஸ் அந்த பிளாஸ்டிக் டீகம்போஸ்ட் ஆகாத அந்த பிளாஸ்டிக் கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் கூட நம்ம யாரும் இது கேர் பண்ணிக்கிறது கிடையாது. நீங்கள் மட்டும் இல்லை, நான் என்னையே சொல்லிக்கிறேன். ஏன்னா நானுமே இதை அவ்வளோவா கேர் பண்ணிக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே குப்பை கிடங்குகள் சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க பல நாடுகளில். இது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, பல கண்ட்ரீஸில் இந்த குப்பை கிடங்கு சேர்த்து வைக்கிறது பல கண்ட்ரீஸ் இன்னுமே நடைமுறையில் இருக்குது. ஆனால் இந்த தாட்டை எல்லாத்தையுமே உடைச்ச ஒரு சின்ன நாடு ட்ரஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில், அதாவது இந்த குப்பைகள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற இந்த சிஸ்டத்தில் முன்மாதிரியாக இருக்குது. தட்ஸ் மீன் நம்ம நாட்டில் தான் ஒரு குப்பை ப்ராசஸ் ஆகி வெளியே போகிற ஒரு வாரம் இருக்குன்னா அந்த ஊரில் தட்ஸ் மீன் அந்த கண்ட்ரியில் 1 டேயில் முடிஞ்சிடும். ஆச்சரியமாக இருக்கலாம், அப்படி என்னடா நாடு இதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் யோசிச்சு பார்ப்பீங்க. ஸோ முக்கால்வாசி பேர் சில பேர் கெஸ் கூட பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்மால் கண்ட்ரியான சிங்கப்பூர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸில் முன்மாதிரியாக ஒரு ரோல் மாடலாக மற்ற நாடுக்கு இருக்கிற கண்ட்ரி தான் சிங்கப்பூர். இந்த சிங்கப்பூரில் தான் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் முன்மாதிரியாக இருக்காங்க. சிங்கப்பூர் மாதிரியான ஒரு சின்ன நாட்டில் குப்பைக்குன்னு தனி இடம், அது மாதிரி குப்பை கிடங்கு மாதிரி தனியாக ஒரு இடம் கொடுக்க முடியாது. ஏன்னா அது இருக்கிறது சின்ன நாடு தான். அங்கே குப்பை கிடங்கு தனியாக கொடுத்தோம்னா அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கன்சிடர் பண்ண அங்கே உள்ள சிங்கப்பூர் கவர்மெண்ட்டோ அங்கே இருக்க பீப்புள்ஸ் என்ன பண்ணாங்க, இதை வேறு ப்ராசஸில் அந்த குப்பையை ஃபுல் டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதில் சக்ஸஸும் ஆனாங்க. அது என்ன ப்ராசஸ்னால் குப்பையை போட்டு எரிக்கிறது. ஆமாங்க, குப்பையை போட்டு எரிக்கிறது. நீங்கள் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க, குப்பை நம்ம ஊர்லேயே போட்டுறான்னு எரிக்கும். இந்த ப்ராசஸ்லாம் அங்கேயும் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஊர் மட்டும் இன்னும் ரொக்கமாக நீங்கள் எல்லோரும் கேட்கலாம். இதே ப்ராசஸ்னால் சிங்கப்பூர்லேயும் பண்ணுறாங்க, ஆனால் இதை வேறு மாதிரி பண்ணுறாங்க. ப்ராசஸை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே இருக்க கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்களா, அங்கே இருக்கிற எல்லா விதமான குப்பைகளையும் எடுப்பாங்க. தட்ஸ் மீன் வீட்டில் உள்ள குப்பை, ஆஃபீஸ், ஸ்கூல், ரோட்ஸில் இருக்கிற குப்பை எல்லா ஒரு வேஸ்ட்டையும் எடுத்துருவாங்க. ட்ராஷ் ஃபுல்லும் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெஹிக்கிளில் போட்டு ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த இண்டஸ்ட்ரிக்கு அனுப்புவாங்க. தட்ஸ் மீன் இந்த ஃபேக்ட்ரிக்கு அனுப்புவாங்க. இந்த ஃபேக்ட்ரியில் குப்பையை போட்டு எரிக்கிறதுக்கு அனுப்புவாங்க. இந்த ஃபேக்ட்ரி பேர் இன்ஸ்டெமுலேஷன் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் முன்னாடி கேட்டோம், இந்த வேலையை நாங்கள் அங்கே செய்கிறோம், குப்பை கிடங்கில் செய்கிறோம், இவங்க இங்கே ஃபேக்ட்ரி வச்சு செய்கிறாங்க, ரெண்டுத்துக்கு என்னடா பெரிய வித்தியாசம் நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். ஆனால் ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சாதாரணமாக நம்ம ஒரு குப்பையை போட்டு எரிக்கும் போது அதில் அதிகபட்சமாக டாக்ஸிக் வெளியே வரும். தட்ஸ் மீன் விஷவாயுகள் வெளியே வரும். அதை சுவாசிக்கும் போதோ இல்லை என்விரான்மெண்ட்டில் மித்த என்விரான்மெண்ட்டை கலக்கும் போதோ அந்த என்விரான்மெண்ட்டுக்கு சரி நிறைய டேமேஜ் ஏற்பட்டும். ஹியூமன்ஸுக்கும் சரி அனிமல்ஸுக்கும் சரி கேன்சர், டிஎன்ஏ சேஞ்சஸ், டிஎன்ஏ டேமேஜ் சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இதாவது கேன்சர், பிரெயின் டியூமர், இந்த மாதிரி பலவிதமான ஜெனட்டிக் டிஸார்டர் ஹியூமன்ஸை பயங்கரமாக தாக்கும். ஆஸ் வெல் அஸ் அனிமல்ஸையும் பயங்கரமாக தாக்கும் பண்ண சொல்லிட்டு சயின்டிஸ்ட் நிறைய பேர் எச்சரிச்சிருக்காங்க.
ஆனால் நமக்கு தெரிஞ்சாலும் இன்னுமே பல குப்பை கடங்களை குப்பையை போட்டு எரிச்சிட்டு இருக்காங்க. அதனால் அங்கே இருக்கிறவங்களால ப்ரீத் பண்ண முடியாத அளவுக்கு பல கஷ்டங்கள் இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை நம்ம பீப்புள்ஸுக்கு வர, தட்ஸ் மீன்ஸ் சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாதுக்காக அங்கே உள்ள கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த குப்பையை டிஸ்போஸ் பண்ணல ஹைடெக்கான பல டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இந்த இன்ஸ்டிமுலேஷன் பிளான்ட்டில் அதுக்காக பல டெக்னாலஜி அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஸ்டிமுலேஷன் பிளான்ட்டு வருஷத்தில் 365 நாளும் 7 வாரத்தில் 7 நாளும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் செயல்பட்டு இருக்கு. தட்ஸ் மீன் 24 ஹவர்ஸ் எல்லா வருஷமே இந்த பிளான்ட் ஆக்டிவாகவே இருக்கும். மட்டும் இல்லாமல் 1000 செல்சியஸ் டிகிரியில் ஹீட்டில் இந்த பிளான்ட் எப்போதுமே ஆக்டிவாகவே இருக்கும். ஸோ இங்கே போடுற குப்பை எல்லாமே நொடிப்போதில் தட்ஸ் மீன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எரிச்சு சாம்பலாக்கிடும். ஸோ நீங்கள் அடுத்து எல்லாம் கேட்கலாம், நார்மலாக எரிச்சா டாக்ஸிக் வெளியே வரும், ஸோ இங்கே எரிச்சோம்னா டாக்ஸிக் வெளியே வராது நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக வெளியே வரும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹைடெக் பல ஃபில்டர்ஸ் மூலிமா அதை ஃபில்டர் பண்ணி ஃப்ரெஷ் ஏராக வெளியே விடுறாங்க. ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணுற ஏர் என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஏற்படுத்தாது. ஸோ ஆடி டிஸ்கவுண்ட் மாதிரி இவங்களுக்கு இதால் இன்னொரு நன்மையும் கிடைக்கும். ஏன்னா இங்கே எப்போதுமே செல்சியஸ் டிகிரி ஹீட்டில் தான் இந்த பிளான்ட் எப்போதுமே சூடாகவே இருக்கும். ஸோ இந்த ஹீட்டை வச்சு அவங்க ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஹவுஸ்க்கு லைட் எனர்ஜி கொடுக்க முடியாது. தட்ஸ் மீன் எலக்ட்ரிசிட்டியை அவங்களால ஃபார்ம் பண்ணி கொடுக்க முடியுது. ஸோ குப்பையை கொளுத்தின மாதிரி ஆயிடுச்சு, சேம் டைம் வீட்டுக்கு கரண்ட்டும் தந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் ஈஸியான்னு கேட்டிங்கன்னா ஈஸி சொல்ல மாதிரி கொஞ்சம் டஃப்பான ப்ராசஸ் தான். அதுலேயும் எஸ்பெஷலி அந்த ஏர்லேருந்து அந்த டாக்ஸிக்கை பிரித்து எடுக்கிற ரொம்ப ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ், நிறைய காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் அதை இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஏற்படுத்தாமல் நம்மளால் குப்பையை ஃபுல்லாக டிஸ்போஸ் பண்ண முடியும் அங்கே இருக்க சயின்டிஸ்ட் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ ப்ராசஸ்க்கு அப்புறம் இதோட ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. 100% ஆஃப் ட்ராஷ், அதாவது குப்பையில் 19% ஆஃப் ட்ராஷை எரிஞ்சு சாம்பலாக போயிடும். மிச்சம் இருக்க 10%லாம் சாம்பலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சாம்பலை கூட இவங்க வேஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. அந்த சாம்பலை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்காகவே ஒரு ஸ்பெஷலான வாட்டர் செட்டப் வச்சுருக்காங்க, மனுஷனால் க்ரியேட் பண்ணப்பட்டது. அதில் இந்த சாம்பலை கொட்டி சேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சாம்பலை வச்சு ஒரு ஐலாண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க சிங்கப்பூர் கவர்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த சாம்பலை ஓஷன் வாட்டரோட கலக்கிறது இல்லை. நாடு சின்னதாக இருந்தால் கூட அந்த சின்ன நாடை வச்சு எப்படிலாம் நம்ம என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணலான்னு அவங்கள்ட்ட இருந்து நம்ம கற்றுக்கணும். முன்னாடி சொன்ன இந்த மேட்ரஸ், அதாவது குப்பையை போட்டோன்னு டீகம்போஸோட பல விஷயம் இருக்கும், நம்ம நாட்டில் குப்பை கடங்க நிறைய இருக்குது சொல்லி இந்த மேட்ரு அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தெரிஞ்சுமே இது மேலே நம்ம யாருமே கேர் எடுக்கிறது இல்லை. யாருன்னு சொல்லி உங்களை பிரித்து பேசலை, நானும் தான் கேர் எடுக்கிறது இல்லை. ஸோ அடுத்த முறை நம்ம ரோட்டில் குப்பை போடும்போது கொஞ்சம் யோசிப்போம். ரோட்டில் குப்பை போட வேணால் அட்லீஸ்ட் நம்ம குப்பை தொட்டிலே போடுவோம், இல்லைனா கொஞ்சம் கையில் எடுத்துக்குவோம். தட் மீன் நான் என்ன பர்பஸ் சொன்னால் ரீசைக்கிள் யூஸ் பண்ண முடியுமா, வேறு வழியில் அந்த குப்பையை நம்மளால் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அப்புறமா எரியதோ தப்பு இல்லை நான் தோன்று. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு மெசேஜ் அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு உங்களால் க்ரோத் பண்ண முடியும். ஸோ நம்ம சேனல் ரிலேட்டடான எல்லா மீடியா லிங்க்கு கீழே இருக்குது. டாபிக் சொல்லணும், சஜஷன்னா கீழே சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.